Hi friends, இன்னைக்கு உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தாங்க செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பட்டை, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லோலே வச்சு நல்லா வதக்கிக்குங்க. 3 வெங்காயம் நல்லா பொடியே கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துப்போங்க. 2 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கொச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை பட்டாணி உருளைக்கிழங்குலாம் சேர்த்துக்கலாங்க. 100 கிராம் பச்சை பட்டாணி வந்து தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு வந்து பெரிய உருளைக்கிழங்கு இது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துப்போங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. காரம் வந்து பார்த்து சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரக பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துப்போம். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துப்போங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. உப்பு காரம்லாம் வந்து பார்த்துக்குங்க. கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும், அதனால் நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசில் வரட்டுங்க. 2 விசில் வந்துச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, கிரேவி வந்து நல்லா திக்காயிடுச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுப்போம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போங்க. இந்த கிரேவி வந்து நல்லா காரம் உப்புலாம் வந்து கரெக்டா இருக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கிரேவி வந்து தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம MS குக்கிங் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.